தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மேற்கொண்ட இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். அதன்படி திருவல்லிக்கேணி ஸ்டேஷனில் நாள்தோறும் காலை மற்றும் மாலை என 2 வேளைகளிலும் ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது. ஆனால் ஒரு வாரமாக அவர்கள் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் இதனை சுட்டிக்காட்டி அவர்களின் ஜாமீன் மனுவை ரத்து செய்ய புதிய மனுவை தாக்கல் செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளனர். ஜாமீன் ரத்து செய்யப்பட்டால் அவர்கள் இருவரையும் உடனடியாக கைது செய்யவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இதனால் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் இருவரையும் கண்கொத்தி பாம்பு மாதிரி கண்காணித்து கமிஷனருக்கு தகவல் கொடுத்தபடி இருக்கிறது உளவுத்துறை. இந்த நிலையில் திருவல்லிக்கேணி போலீசாருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ள செந்தில் பாலாஜி, நான் நேரில் ஆஜரானால் வேறு வழக்கில் கைது செய்ய திட்டமிட்டிருக்கிறீர்கள், கைது செய்ய மாட்டோம் என உறுதி தந்தால் ஆஜராகிறேன் என்று எழுதியுள்ளார். இந்த கடிதத்தை பார்த்த திருவல்லிக்கேணி போலீசார் நிபந்தனை விதித்தது நீதிமன்றம். வேறு வழக்கில் கைது செய்ய மாட்டோம் என நாம் எதற்கு உறுதி கொடுக்க வேண்டும்? இப்படி உறுதி தர வேண்டிய வேலை நம்முடையது இல்லை. ஆஜராவதும் ஆகாததும் அவருடைய விருப்பம். ஆஜராகாமல் இருந்தால் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை நாம் எடுக்கலாம் என்று ஆலோசித்துள்ளது காவல்துறை. வேறு வழக்கில் கைது செய்யப்படுவோம் என்று செந்தில் பாலாஜி ஏன் கூற வேண்டும் என்று விசாரித்த போது குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். இதில் 35 கோடி ரூபாய் புழங்கியதாக சொல்லப்படும் விவகாரம் நிறைய விஷயங்களை கைது செய்யப்பட்டவர்கள் கக்கியுள்ளார்களாம். அதனால் இந்த 35 கோடி ரூபாய் விவகாரத்தில் சட்டவிரோத பரிவர்த்தனை நடந்திருப்பதாக அமலாக்கத்துறைக்கு காவல்துறை தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறதாம். அதனால் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் களத்தில் குதிக்கவிருக்கிறது. இதனை அறிந்து கொண்ட செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருந்து கொண்டு இப்படியான ஒரு கடிதத்தை காவல்துறைக்கு அனுப்பி இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஊழல் புகாரில் அமலாக்கத்துறை மூலம் கைது செய்யப்பட்டு சிறை சென்று வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.